இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்து இனிதான நாமத்தினாலே இந்த மாதத்திலும் கூட உங்களை மகிமை டிவி நேயர்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த வாரத்திலும் கூட இந்த மாதத்தில் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட தலைப்பு, எவைகளிலெல்லாம் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் அதை குறித்து நமக்கு போதிக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்க இருக்கின்றோம். நாம் எந்தெந்த காரியங்களிலெல்லாம் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். லூக்கா 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் இவ்வாறு கூறு, உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று வேதம் சொல்லுகிறது. நம்மிடத்திலே காண இருக்கின்ற வெளிச்சம், அந்த வெளிச்சமானது இருளாக மாறிப்போய் விடாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் நம்மை எச்சரிக்கின்றது. மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட நம்மை தேவன் இந்த உலகத்திலே மாணிக்கமாக ஒளிவிட்டு பிரகாசிக்கின்ற ஒளி விளக்காக நம்மை மாற்றி வைத்திருக்கிறார். இருளடைந்து காணப்பட்ட நம்முடைய வாழ்க்கையை தேவன் வெளிச்சமாக மாற்றி தந்திருக்கிறார் இல்லையா? நம்ம எவ்வளவோ பாவமான இருளிலே கிடந்தோம். நம்மை கை தூக்கி எடுத்து நம்மை துடைத்து நம்முடைய பாவமாகிய இரத்தத்திலே நாம் புரண்டு கிடந்த போது கூட அதை அருவருக்காதபடி தேவன் நம்மை தூக்கி நம்மை துடைத்து எவ்வளவு மிக அருமையாக நம்முடைய இருளான வாழ்க்கையை, ஒருவேளை வாலிபராகி நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில கூட எவ்வளவோ அசுத்தம் நிறைந்த வாழ்க்கை இருந்தாலும் கூட அந்த பாவ இருளாகிய அந்த இருளை எல்லாம் அகற்றி அவர் வெளிச்சமாக நம்மை மாற்றி வைத்திருக்கிறார் இல்லையா? நம்ம அப்படியே பாவத்திலே விழுந்து போயிருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை எப்படியோ இருந்திருக்கும். ஆனால் தேவன் நம்மை வெளிச்சம் நிறைந்த வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றி, என் மகன் என் மகள் இந்த உலகத்தில் எப்படி சூரியனும் மற்ற விண்மீன்கள் சந்திரனெல்லாம் எப்படி ஒளிவிட்டு பிரகாசிக்கிறதோ, இதை போல என்னுடைய பிள்ளைகளும் வெளிச்சமாக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்தி இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். அந்த பரிசுத்த வாழ்க்கையை, அந்த இனிமையான அந்த வெளிச்சம் நிறைந்த வாழ்க்கையை நாம் காத்து கொள்வதிலே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மறுபடியும் நம்முடைய வாழ்க்கை இருளடைந்து போய்விடாதபடி நாம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு எச்சரிக்கின்றது. ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரையிலும் கூட அநேகருடைய வாழ்க்கை, வெளிச்சமான வாழ்க்கையை அவர்கள் எப்படி இருள் நிறைந்த வாழ்க்கையாக அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள் என்பதையும் அதனுடைய விளைவுகள் எப்படியாக இருந்தது என்று சொல்லி நம்ம ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரையிலும் உள்ள காரியங்களை நாம் பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி, எவ்வாறு தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் வெளிச்சமாக மாற்றி வைத்திருந்ததை இருளாக மாற்றிக்கொண்டார்கள், அதனுடைய விளைவு என்னவாக இருந்தது என்று சொல்லி நமக்கு தெரியும். ஆமா, எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்வை தேவன் வெளிச்சமாக மாற்றி வைத்திருக்க நாம் அதை மறுபடியும் இருள் நிறைந்த வாழ்க்கையாக மாற்றி போடாதபடி நாம் எச்சரிக்கையுடன் காணப்பட வேண்டும். பாருங்க, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்கின்றோம். பழைய ஏற்பாட்டிலே அழகாக அந்த ஆதி ஏதேனிலே அழகான ஒரு தோட்டத்தை உருவாக்கி தேவன் அதிலே அந்த தோட்டத்திலே ஆதாமையும் ஏவாளையும் மிக அருமையாக மிக நேர்த்தியாக அந்த குளிர்ச்சியான சூழ்நிலையிலே அவர்கள் அங்குள்ள பல மரங்களை புசித்து உண்டு மகிழ்ச்சியோடு காணப்பட்ட அந்த தேவனோடு உலாவி எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்திருப்பாங்க. அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நம்ம கற்பனை பண்ணி பார்த்தோம்னு சொன்னா ரொம்ப இனிமையாக இருக்கும் இல்லையா? இப்ப நம்ம பகல்ல உஷ்ணமான காலங்களில் வீட்டுக்குள்ளேயே அடங்கி இருக்கிறோம் இல்லையா? அன்னைக்கு பாருங்க, ஆதாமும் ஏவாளும் அந்த பகலினுடைய குளிர்ச்சியான வேளையில தேவாதி தேவனோடு உலாவி அவரோடு பேசி மகிழ்ந்த அந்த தோட்டத்திலே அவர்கள் உலா வந்து கொண்டிருந்தார்கள். எவ்வளவு ஒரு வெளிச்சமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த, அவர்களுக்குள்ளே கள்ளம் கபடு எதுவுமே இல்லை, ஒரு மகிழ்ச்சி மட்டும்தான் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. ஒரு வெளிச்சமான வாழ்க்கையை ஆண்டவர் கொடுத்திருந்தார். ஆனால் அன்றைக்கு ஆண்டவர் சொன்னார், அந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற அந்த கனியை மாத்திரம் நீங்க புசிக்க வேண்டான்னு சொல்லியிருந்தார் இல்லையா? ஆனா ஏவாள் என்ன செய்தார்? பிசாசினுடைய தந்திரமான வார்த்தைகளுக்கு அவள் செவி கொடுத்து அந்த கனியை புசித்த அந்த நேரத்தில் முதல் அவர்களுடைய வாழ்க்கை இருள் நிறைந்த வாழ்க்கையாக மாறி போய்விட்டது. கடைசியினுடைய முடிவு என்ன? தன்னுடைய கணவனுக்கும் கொடுத்தாள். அந்த கணவன் கூட ஒரு வார்த்தையும் கேட்கவே இல்லைன்னு ஆண்டவர் சொன்னாரு, நீ ஏன் புசித்த, நீ ஏன் எனக்கு வேண்டான்னு சொல்லி அவனும் உதறி தள்ளலா, அவனும் புசித்தான். அதனுடைய விளைவு என்ன? அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டே அவர்கள் நினைச்சு விரட்டப்படுகிறார்கள். பாருங்க, அப்போ இருள் ஆண்டவர் ஒரு வெளிச்சமான வாழ்க்கையை தான் நமக்கு அமைத்து தருகிறார். ஆனால் நாம் மறுபடியும்
அந்த இருளான வாழ்க்கைக்குள்ள நம்ம போக ஆசைப்படுறோம். நம்முடைய வாழ்க்கையின் முடிவு எப்படி இருக்கும் என்று சொல்லி நம்மால் சொல்ல முடியாது இல்லையா? அன்றைக்கு ஆதாம் ஏவாளுடைய முடிவு என்ன? அந்த மகிழ்ச்சியான சூழ்நிலையிலிருந்து, அந்த இனிமையான அந்த சூழ்நிலையிலிருந்து அந்த தோட்டத்தை விட்டே அவர்கள் துரத்தப்படுகிறார்கள். இருள் நிறைந்த வாழ்க்கைக்குள்ளாக அவர்கள் துரத்தப்படுகிறார்கள். அதே போல சவுல் ராஜாவை எடுத்துக்கொண்டால், இஸ்ரவேலின் ராஜாவாக தேவன் சவுல் ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தார். அவன் வாழ்வை வெளிச்சம் நிறைந்த வாழ்க்கையாக ஆண்டவர் மாற்றினார். ஆனால் அந்த சவுல் பாருங்க, ஆண்டவருடைய சொல்லுக்கு அவன் கீழ்ப்படியாமற் போனான். அப்படி கீழ்ப்படியாதவராய் அவனுடைய வாழ்வு இருள் நிறைந்த வாழ்க்கையாக மாற்றப்பட்டதுனாலே, அவன் தன்னுடைய வாழ்க்கை இருள் நிறைந்த வாழ்க்கையாக அவன் மாற்றிக்கொண்டதுனாலே அவனுடைய முடிவை பாருங்கள். கில்போவா மலையிலே அவனும் அவனுடைய மகனுமாக அந்த மடிந்து போனார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஏன்? சவுல் ராஜாவை ஆண்டவர் எப்படி வைத்திருந்தார்? ஒரு வெளிச்சமாக, மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமாக, வெளிச்சமாக பிரயோஜனப்படும்படியாக வைத்திருந்தார். ஆனால் இந்த சவுல் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. அவனுடைய வாழ்க்கையின் முடிவு மரணமாக இருந்தது. இன்னும் நான் பார்த்தோன்னு சொன்னா, யூதாஸ் அவன் ஆண்டவரோடு நடந்த சீஷன் தான் இல்லையா? ஆண்டவர் தங்குகிற இடத்திலே தங்குகிறவன், ஆண்டவரோடு பேசி மகிழ்ந்தவன், ஆண்டவர் இருக்கின்ற இடத்துல இருக்கின்றவன், எல்லா காரியங்களையும் ஆண்டவர் செய்த எல்லா அற்புதங்களையும் அவன் கண்டு ருசித்த மனுஷன்தான். அவனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் 12 சீஷர்களோடு வெளிச்சமாகத்தான் வைத்திருந்தார் அனைவரையும். ஆனால் அவன் பண ஆசைக்கு அடிமைப்பட்டு விட்டான். பாருங்க, பண ஆசை அவனுக்குள் புகுந்து அவனுடைய வாழ்க்கையை இருளாக மாற்றி போட்டு விட்டது. அப்படி மாற்றி போட்டு விட்டதன் பயனாக அவனுடைய முடிவு எப்படி இருந்தது? அவன் நாண்டு கொண்டு செத்தான். தூக்கு போட்டு அவன் சூசைட் பண்ணிக்கிட்டான், தற்கொலை பண்ணி கொண்டான். ஆண்டவர்கிட்ட ஓடி வந்து மன்னிப்பு கேட்டிருக்கலாம்ல? ஆண்டவர் நிச்சயமா மன்னித்திருப்பாரு. மறுபடியும் தன்னுடைய வாழ்க்கையை வெளிச்சம் நிறைந்த வாழ்க்கையாக அவன் மாற்றி இருக்கலாம். ஆனால் அவன் அப்படியே தன்னுடைய வாழ்க்கையை அவனாகவே முடித்து கொண்டான். பாருங்க, வெளிச்சம் நிறைந்த வாழ்க்கையை தான் ஆண்டவர் நமக்கு அனுமதித்திருக்கிறார். ஆனால் நாம் அதை இருள் நிறைந்த வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை அந்த வாழ்க்கைக்கு எச்சரிப்பை கொடுக்கும்படியாக ஆண்டவர் இந்த வார்த்தைகளை இன்றைக்கு நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒரு நிமிஷம் நம்முடைய சீர்தூக்கி பார்ப்போம். என்னுடைய வாழ்க்கை ஆண்டவர் எப்படி வைத்திருக்கிறார்? நான் எப்படியோ இருந்த நிலைமையிலே ஆண்டவர் என்னை இவ்வளவாய் உயர தூக்கி என்னை வெளிச்சமாக, ஒரு மரக்காலின் உள் வைக்கப்பட்ட விளக்காய் அல்ல, அந்த விளக்கு தண்டின் மேல் வைக்கப்படுகிற ஒரு விளக்காய் என்னை ஆண்டவர் எடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறாரே. நான் படிக்கின்ற இடத்திலே, நான் வேலை பார்க்கின்ற இடத்திலே ஆண்டவர் என்னை தூக்கி நிறுத்தி வைத்திருக்கிறாரே. என்னை வெளிச்சமாக, மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக வைத்திருக்கிறாரே. நான் எப்படி இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு விசை நாமே ஆராய்ந்து பார்க்கும்படியாய் இந்த செய்தியை ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கை இருள் நிறைந்த வாழ்க்கையாக இருந்தால், அப்படியே அந்த இருள் நிறைந்த வாழ்க்கையோடு ஆண்டுடைய சமூகத்துக்கு வருவோம். அப்பா, நீங்க எங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமுள்ள வாழ்க்கையாக மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா, எனக்கு கொடுத்த இந்த வார்த்தைக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய வாழ்க்கையை மறுபடியும் வெளிச்சமுள்ளதாக மாற்றும் என்று சொல்லி நம் ஆண்டவருடைய சமூகத்திற்கு வரும்போது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை மன்னித்து நம்முடைய பாவமாக்கி இருளை நீக்கி நம்மை வெளிச்சமாக மாற்றுவார். நாம் ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்புள்ள இயேசுவே, இந்த அருமையான அந்த வாரத்தின் முதல் நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவர், நாங்கள் எதிலெல்லாம் நாங்கள் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தியானிக்க இருக்கிறோம் சுவாமி. இந்த முதல் நாளிலே எங்களில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கும்படியான கிருபையை ஆண்டவரே நீர் எங்களுக்கு தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். யார் யாரெல்லாம் உங்களுடைய சமூகத்திலே என்னுடைய வாழ்க்கை இருள் நிறைந்ததாக இருக்கிறது அப்பா, என்னை காரிருள் சூழ்ந்திருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரை புலம்பி தவிக்கிற ஒவ்வொரு வாலிப சகோதரியும் ஆண்டவரை, தகப்பனையும் தாயையும் பிள்ளைகளையும் கர்த்தனை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் வெளிச்சம் நிறைந்த வாழ்க்கையாக மாற்றும்படியா உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோப்பா. யார் யாரெல்லாம் உங்களுடைய சமூகத்தில் வந்து தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு அப்பா என்னுடைய வாழ்க்கையை மறுபடியும் வெளிச்சமுள்ள வாழ்க்கையாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி நிற்கிறார்களோ ஒவ்வொருவரையும் அப்பா நீங்க தொட்டு அவருடைய வாழ்க்கையை மறுபடியும் வெளிச்சத்திற்குள்ளாக கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீர் ஆண்டவர் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தெய்வன் ஆண்டவரே. அப்பா, பிள்ளைகளுடைய வாழ்க்கை இருளான வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றி போட்டு வெளிச்சம் நிறைந்த ஒளி நிறைந்த வாழ்க்கையை அவர்களை மாற்றும்படியா ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் தருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். மகிமை